நாமக்கட்டிக்கும் நகவெட்டிக்கும் வித்தியாசம் தெரியலனா என்னையா கண்ணுது. இப்படி விஷாலை நோக்கி மட்டுமல்ல, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இதுதான். பொதுவாகவே ஒரு நடிகையை பற்றி காதல் கிசுகிசு கிளம்புகிறது என்றால் அதை ISI தரத்தோடு உறுதிப்படுத்தி கொண்டுதான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுப்பார்கள் தயாரிப்பாளர்கள். ஏனென்றால் படம் பாதியில் நடந்து கொண்டிருக்கும் போதே அப்படத்தின் ஹீரோயின் மாலையும் கழுத்துமாக வந்து நின்றால் அந்த மாலையை கலற்றி தயாரிப்பாளர் கழுத்தில் போட்டு கிடாவெட்டு நடக்கும் பலிபீடத்திற்கு அனுப்பிவிட வேண்டியதுதான். மேற்படி படத்தை ஒரு விநியோகஸ்தரும் வாங்க மாட்டார். ரசிகர்களும் கல்யாணம் ஆன ஹீரோயின்களை ரசிப்பதே இல்லை. சமந்தாவும் நாக சைத்தன்யாவுக்கும் காதலிக்கிறார்கள், கல்யாணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று தெரிந்தும் அவரை தானே தயாரித்து நடிக்கும் இரும்பு திரை படத்தில் நடிக்க அழைத்தார் விஷால். அதன் பலனை இப்போது அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் மனுஷன். திடீரென ஒரு நாள் விஷாலை அழைத்த சமந்தா, ஏப்ரலுக்கு பிறகு ஒரு நாள் கூட கால்ஷீட் தரமாட்டேன், என் போர்ஷனை முடிச்சு அனுப்பிச்சிருங்க, ஏன்னா எனக்கு ஏப்ரல்ல கல்யாணம், ஒரு நிமிஷம் கூட நிற்காம ஓடினாதான் இது சாத்தியம் என்று கூறிவிட்டார். மிஷ்கின் இயக்கி வரும் துப்பறிவாளன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் தனது கால்ஷீட்டை அவருக்கு கொடுப்பதா, சமந்தாவின் அர்ஜென்ட்டுக்காக இரும்பு திரைக்கு கொடுப்பதா தலை கிர்ரான விஷால் 2 படங்களிலும் ஓடி ஓடி நடித்து கொண்டிருக்கிறார். அட பாவமே, இந்த லட்சணத்துல தயாரிப்பாளர் சங்க தேர்தலிலும் மூக்கை நுழைப்பதால் படு பயங்கர நேர நெருக்கடியில் இருக்கிறாரா மனுஷன். பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு எந்த ரசிகையா கேக்குறான்.